மட்டக்களப்பிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு அவர்தான் தலைவர், அம்பாறையிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு அவர்தான் தலைவர், வடக்கு மாகாணத்திலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு அவர்தான் தலைவர். சுமந்திரன் ஐயா அடிப்பார் என்று தெரியும், இப்படி லோக்கலா இறங்கி அடிப்பார் என்று மட்டு அம்பாறை இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த அப்படி ஒரு அமைப்பே இல்ல கட்சியில். அவர்களை வரவேற்பதற்கு அவ்வாறு நடந்தால் அவர்களை வரவேற்கிறதுக்கு இன்னொரு குழு தயாராக இருந்தது. முட்டு கொடுத்தீங்களே எங்க தீர்வு வரையிலேயே முட்டு கொடுத்து தான் நாங்கள் முயற்சி செய்தோம். மட்டக்களப்பு ரகசியங்கள் யாழ்ப்பாண புலனாய்வு கூட பேரை சொல்ல வக்கில்லாதவர்கள், நீங்கள் யார் என்று உங்களை அடையாளப்படுத்த ஒரு துணிவில்லாத முதுகெலும்பில்லாத யார் இந்த மட்டக்களப்பு ரகசியம் மட்டக்களப்பு கேட்கிறேன் எழுந்து சொல்ல வக்கில்லாதவர்கள் இன்று மக்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். கூட இருக்கிறவன் தான் அதை இயக்குறானு கூட தெரியாது. நிறைய தருணங்கள் அதுதான் நடக்குது. மக்களை குழப்புகிறதை போல எங்கட கட்சியையும் குழப்புவதற்கு பல முயற்சிகள் நடக்கிறது. கட்சியை குழப்பிவிட்டால் எல்லாம் இலகுவாக முடிந்துவிட்டாங்க. பயமுறுத்தல்கள் செய்யப்படுகிறது கட்சி உறுப்பினர்களுக்கு. நேற்றைக்கு 4 மணித்தியாலம் கிட்டத்தட்ட அனைவரும் அதே கருத்தை தான் நாங்கள் அவரிடத்தில் வலியுறுத்தியிருந்தோம். நாங்கள் இந்த பதவி அவரிடத்திலிருந்து எடுக்கப்படும் என்று தீர்மானிச்சிருக்கோம். அது சம்பந்தமாக பலர் பேசியிருந்தார்கள். இந்த கட்சி இலங்கை தமிழரசு கட்சியானது வடக்கும் கிழக்குக்குமான ஒரு கட்சி. இதிலே எங்களுக்குள்ளே எந்த பிரதேசவாதமும் இல்லை. எங்களுடைய கட்சியிலே ஒரிஜினல் கட்சிக்காரனுக்குள்ளே பிரதேசவாதம் எதுவும் இல்லை. எங்களுடைய தலைவர் அவர்கள் மட்டக்களப்பிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு அவர்தான் தலைவர், அம்பாறையிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு அவர்தான் தலைவர், வடக்கு மாகாணத்திலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு அவர்தான் தலைவர். அதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் தலைவர் அவர்களை, என்னுடைய மதிப்புக்குரிய CVK சிவஞானம் ஐயா அவர்களை இந்த நிகழ்விலே தலைவராக நாங்கள் தெரிவு செய்திருந்தோம். இல்லாவிட்டால் என்னுடைய பார்ட்னருடைய நிகழ்விலே எனக்கு மாவட்ட கிளை தலைவராக தலைமை தாங்கிறதுன்றது பெரிய விடயம் அல்ல. ஆனால் இந்த செய்தி சொல்ல வேண்டும் என்றதுக்காகத்தான் நாங்கள் அந்த முடிவை எடுத்திருந்தோம். அதே நேரத்தில் இரண்டாவது ஒரு விடயத்தையும் சொல்ல வேண்டும். இந்த ராசமாணிக்கம் ஐயாவுடைய முதலாவது என்னுடைய அரசியல், அதாவது நான் இலங்கையிலே கலந்து கொண்ட முதலாவது அரசியல் கூட்டமும் சீமு ராசமாணிக்கம் ஐயாவுடைய ஒரு ஜனனதின நிகழ்விலே தான். அது 13 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே இடத்திலே அவருடைய 100வது ஜனனதின நிகழ்விலே தான் நான் கலந்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் நான் அந்த வெளியிலே ஒரு கதிரையிலே இருந்து எனக்கு தரப்பட்ட பணி, நாங்கள் ஒரு கேலண்டர் ஒன்று கொண்டு வந்த நாங்கள் அந்த கேலண்டர் கொண்டு கலந்து கொண்ட அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது. அந்த கேலண்டரை கொடுக்கிற பொறுப்பு தான் எனக்கு தரப்பட்டது. அப்போ நான் வெளியிலே இருந்து அந்த கேலண்டரை கொடுத்திருந்தேன். 13 ஆண்டுகளை கடந்து இலங்கை தமிழரசு கட்சியுடைய மட்டக்களப்பு மாவட்ட கிளை தலைவராக இந்த நிகழ்விலே உங்கள் முன் நன்றியுரை வழங்குவதற்கு நீங்கள் அனைவரும் எனக்கு தந்த அந்த ஆதரவுக்காகவும் முதலாவது நான் நன்றி சொல்லி என்னுடைய நன்றியுரையை நான் ஆரம்பிக்கலாம் நினைக்கின்றேன். நேரத்தை கருதி பொதுவாக அனைவருக்கும் நன்றி சொல்லி முடிக்கலாம் நினைக்கின்றேன். ஆனால் இரண்டு விடயங்களை சொல்ல வேண்டும். எங்களுடைய வண்டி மாவட்டத்திலே இருந்து வருகை தந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சத்தியலிங்கம் அவர்களுக்கும் ஏனைய எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் மக்களுடைய பசியை உணர்ந்து தங்களுடைய அந்த உரைக்கான நேரத்தை தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு முதலாவது அவர்களுக்கு நாங்கள் இந்த இடத்திலே நன்றி சொல்ல வேண்டும். நீங்களும் கை தட்டி நன்றி சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் இன்னும் ஒரு அரை மணி நேரம் பசியிலே இருந்து இருக்க வேண்டியதாக வந்திருக்கும். இரண்டாவது, இந்த எனக்கு கௌரவ சுமந்திரன் ஐயா அவர்கள் உரையாடிய பொழுது எனக்கு ஒருவர் திடீரென்று ஓடி வந்து சொன்னார், சுமந்திரன் ஐயா அடிப்பார் என்று தெரியும், இப்படி லோக்கலா இறங்கி அடிப்பார் என்று எனக்கு தெரியாது. அதாவது இந்த மட்டக்களப்பு ரகசியங்களை பற்றி சொன்ன விடயம். உண்மையிலே நான் ஒரு விசேடமான ஒரு நன்றி மட்டக்களப்பு ரகசியங்களை இயக்கும் அந்த நபர்களுக்கு இந்த இடத்திலே நான் வழங்குகின்றேன். அதுக்கான காரணம், இந்த நிகழ்வினுடைய ஏற்பாடு சம்பந்தமாக இது எத்தனை மணிக்கு நடக்கும் என்ற விடயத்தை நாங்கள் விளம்பரப்படுத்த வேண்டும், சொல்ல வேண்டும் என்று சிலர் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அது அந்த பொறுப்பை அவர்களை எடுத்து அந்த பொறுப்பை மிக அழகாக செய்து எங்களுடைய நிகழ்வு இந்த நேரத்திலே இந்த இடத்திலே நடக்குது என்ற செய்தியை சொல்லி தந்த அந்த மட்டக்களப்பு ரகசியங்கள் நடத்துகிற குழுவினர்களுக்கு
இந்த மேடையிலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே நேரத்திலே இன்னொரு சிலருக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும். அதாவது இன்று இந்த நிகழ்வு நடைபெறும் பொழுது மட்டு அம்பாறை இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த, அப்படி ஒரு அமைப்பே இல்லை கட்சியில், மட்டு அம்பாறை சேர்ந்த இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த ஒரு குழு ஒரு எதிர்கொண்டை செய்வதற்கு தயாராக இருக்கிறதாக சொல்லியிருந்தார்கள். அவர்களை வரவேற்பதற்கு, அவ்வாறு நடந்தால் அவர்களை வரவேற்கிறதுக்கு இன்னொரு குழு தயாராக இருந்தது. அந்த வரவேற்பு செய்ய தேவைப்படவில்லை. அந்த குழுவினர் இந்த இடத்தில் இருக்கிறார். அந்த குழுவினருக்கும் நன்றி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். பின்னுக்கு இருந்தால் அந்த குழுவில் இருக்கிற சிலர் கை காட்டுறார்கள். அந்த வகையிலே இந்த நிகழ்வை எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சி மாவட்ட கிளை கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக கூடிய பொழுது நாங்கள் ஒரு கட்சி நிகழ்வாக செய்வதற்காக தீர்மானம் எடுத்திருந்தோம். அந்த வகையிலே அந்த கட்சி தீர்மானத்தின் அடிப்படையில் நாங்கள் ஒரு விழா குழு ஒன்றை நியமித்திருந்தோம். அந்த விழா குழு தான் உண்மையிலே இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த விழா குழுவினருக்கும் அதே போலதான் இந்த களுவாஞ்சிக்குடியை சேர்ந்த கழகங்கள் படிப்படியாக ஒவ்வொரு விடயத்தையும் சாதிக்க நினைத்து முடியாத போது 74ஆம் ஆண்டு தமிழர் கூட்டணி உருவாகி 76ஆம் ஆண்டு அது தமிழர் விடுதலை கூட்டணியாக மாறி வட்டுக்கோட்டையிலே தனிநாட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆகவே அதிலே பொருளாதார கொடுமைகளும் பல இருந்தன. உங்களுக்கு அந்த காலத்திலே வாழ்ந்தவர்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு பெரிய அலையாக நாட்டு மக்கள் அனைவரும் சுதந்திர கட்சியை துரத்த வேண்டும் என்பதற்காக ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களித்து விட்டார்கள். 6இல் 5 பெரும்பான்மை. தமிழ் மக்களும் நிறைய பேர் அப்படி வாக்களித்து விட்டார். அந்த வேளையிலே தான் அமிர்தலிங்கம் அவர்கள் இந்த எச்சரிப்பை கொடுத்தார். ஒரு பச்சை மோகம் ஒன்று தென்படுகிறது எங்கள் மக்கள் மத்தியிலே, அவதானமாக இருங்கள், நான் அதற்கு எதிராக எச்சரிக்கிறேன் என்று சொன்னார். சில நாட்களிலே ஒரு வன்முறை வெடித்தது தமிழ் மக்களுக்கு எதிராக. தொடர்ச்சியாக வன்முறைகள் நடைபெற்றன. அந்த பச்சை மோகம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்தது. ஆனால் கொஞ்ச காலம் அது இருந்தது. இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய மக்கள் மத்தியிலேயும் ஒரு சிவப்பு மோகம் தென்பட தொடங்கி இருக்கிறது. மட்டக்களப்பில் இல்லை, நல்லது. வடக்கில், சரி, நல்லது. இங்கே இருந்து அந்த எச்சரிப்பை கொடுப்பது சால சிறந்தது வடக்கு மக்களுக்கு. கிழக்கு மக்களை போல நீங்கள் அவதானமாக இருந்திருக்க வேண்டும். அது வாக்களிப்பில் மட்டுமில்லை, அதுக்கு பிறகும் அது நடக்கும். பல இடங்களிலே நாங்கள் போகிற இடங்களிலே நாங்கள் இதனை காண்கிறோம். ஒரு சிவப்பு மோகம் தென்படுகிறது. முகப்புத்தகங்களிலே ஜனாதிபதியோடு ஒரு படத்தை போட்டு சாயல் தெரிகிறதா, அந்த சாயல், அந்த சிவப்பு சாயல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்களிலே ஒரு தொட்ட பார்க்கிறது. இந்த காலகட்டத்திலே அந்த சிவப்பு மோகத்துக்கு எதிராக எங்களுடைய மக்களை எச்சரிக்க வேண்டிய பொறுப்பு தமிழ் மக்களுடைய தலையாய கட்சியாகிய இலங்கை தமிழரசு கட்சிக்கு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இந்த ஆட்சியாளர்கள் கொடுமையானவர்கள் என்பதற்காக அல்ல, இந்த ஆட்சியாளர்கள் ஊழல்வாதிகள் என்பதற்காக அல்ல, அதற்காக அவர்கள் ஊழல்வாதிகள் அல்ல என்று நான் சொல்லவில்லை. நிறைய ஊழலும் இருக்குது, அதற்காக அல்ல. ஆனால் எங்களுடைய தனித்துவத்தை பேணுவதற்கு, எங்களுடைய தனி கட்சி ஒன்று, நான் தனி கட்சி என்று சொல்லுகிற போது பல கட்சிகள் கூட்டாக இருக்கலாம், தனித்து எங்களுடைய உரிமைகளை உறக்கச் சொல்லுகிற ஒரு அரசியல் நிறுவனம்
அத்தியாவசியமாக இருக்கிறது. நாங்கள் கலந்து கரைந்து போய்விடாத வண்ணமாக, இந்த மோகத்திலே நாங்களும் அள்ளுண்டு போய்விட வண்ணமாக இல்லாமல் இருப்பதற்காக, இந்த அலையிலே அடிபட்டு போகாமல் இருப்பதற்காக, எங்களுடைய தனித்துவத்தை, நாங்கள் ஒரு தனித்துவமான இனம், நாங்கள் ஒரு மக்கள், சர்வதேச சட்டத்திலே நாங்கள் ஒரு மக்கள், சர்வதேச சட்டத்திலே எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு, எங்களுக்கான ஒரு நிலம் உண்டு, ஒரு மொழி உண்டு. அந்த உரித்தை நாங்கள் தக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கென்று அந்த தனித்துவமான அரசியல் நிலைப்பாட்டை சொல்லுகிற அரசியல் இயக்கம் இருக்க வேண்டும். அதற்கு மக்களுடைய ஆதரவு தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால், நண்பர் துர்ராஜசிங்கன் சொன்னதை போல முழு ரண்டமா எக்கட்ட, இங்கே வேறு வேறு மொழி பேசுகிறவர்கள் இல்லை, எப்படி வேறு மொழிகள் பேசினாலும் எல்லாரும் இலங்கையர் தான் என்று சொல்லி தனித்துவ அடையாளத்தை இல்லாமல் பண்ணுகிற ஒரு போக்கு ஏற்பட்டுவிடும். இந்த தனித்துவத்தை பேண வேண்டும். ஆனால் அதனை பேணுகிற போது எப்படியாக எங்களுடைய அணுகுமுறை இருக்க வேண்டும், எங்களுடைய கட்சியினுடைய அணுகுமுறை எப்படியாக இருக்கிறது, இனியும் இருக்கும் என்பதையும் தெளிவாக எங்கள் மக்களுக்கும் முழு நாட்டுக்கும் நாங்கள் சொல்லி வைக்க வேண்டியது அத்தியாவசியம் என்று நான் நினைக்கிறேன். அரசியலிலே பலர் நினைப்பது வைத்தால் குடும்பி சிறைச்சால் மொட்டை. எங்களிடத்தில் அடிக்கடி ஓடி வந்து, இந்த உதவியாளர்கள் தான் மோசமானவர்கள், ஓடி வந்து கேட்பாங்க, நீங்கள் அரசுக்கு ஆதரவா எதிரா? ரெண்டு நிலைப்பாடு தான் இருக்கு, வேற இல்லை. வச்சால் குடும்பி சிறைச்சால் மொட்டை. நீங்கள் ஆதரவா எதிர்ப்பா, ஆதரவா எதிர்ப்பா, ரெண்டு லோட்டு தான். இடையில எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்கு அது தெரியாதவர்கள். இந்த ஒரு மிகவும் இலகுவான ஒரு அணுகுமுறை, கொஞ்சம் கூடுதலாக ஆழமாக சிந்திக்காத அணுகுமுறையினாலே பல தடவைகளிலே விசேஷமாக எங்களுடைய கட்சியுடைய செயற்பாடு சந்தேகத்துக்குள்ளாக்கப்படுகிறது. அது என்ன? நீங்கள் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை. இதனடாப்பா இரண்டாம் கட்ட நிலைப்பாடு. இப்ப கல்வி சீர்திருத்தம் வருது, இன்னும் ஒன்றும் சொல்றீங்க இல்லையா? அதை பற்றி நீங்க ஆதரவா எதிர்ப்பா, ஆதரவா எதிர்ப்பா, இந்த ரெண்டு தெரிவை தவிர வேறு தெரிவு கிடையாது. அரசியல் அப்படியானது அல்ல, அது ஜனநாயக அரசியல் அப்படியானதே அல்ல. கட்சியினுடைய சரித்திரத்தையும் திரு துர்ராஜசிங்கமும் தலைவர் சிவஞானம் ஐயாவும் பல தொட்டு பல விடயங்களை சொல்லியிருந்தார்கள். அதனை அவதானிக்கிற போது கூட தெரியும், 60ஆம் ஆண்டு ஒரே ஆண்டிலே ஒரு கட்சியோடு பேரம் பேசுவது, மற்ற கட்சியோடு பேரம் பேசுவது. இது அப்ப இதுக்கு ஆதரவா அதுக்கு ஆதரவா? எனக்கு யோசிக்கிற போது அந்த நாட்களிலே எங்களுடைய மக்கள் மிகவும் மதிநுட்பமாக இருந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு விளக்கம் இருந்திருக்கிறது. இன்றைய சந்ததிக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சந்ததி என்ற ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் உடனடி இந்த பொறுத்திருந்து அமைதலாக இருந்து விளங்குகிற பாணி போய் எல்லாம் உடனடி தீர்வு. பால் பாயிண்ட் பென் எறிஞ்சு விட்டு இன்னொரு பால் பாயிண்ட் பென். நாங்கள் எல்லாம் மைப்பேனா எழுத தொடங்கின காலத்தில் ஒரே ஒரு பேனா தான், அதுக்கு இருந்து மைய ஊத்துறது. 4ஆம் வகுப்பில் மைப்பேனா எழுத தொடங்கினது. எழுதைக்காது மை கொட்டுப்படும், அதை துடைக்கிறதுக்கு பிளாட்டிங் பேப்பர் ஒன்று உண்டு,
பழைய ஆட்களுக்கு ஞாபகம் கொண்டு போகிறது, தொடர்றது. போல் பாயிண்ட் பாவிக்க முடியாது, பாடசாலையில் போல் பாயிண்ட் பாவிச்சா திரத்தி விட்டுறாரு வெளியே. ஒரே ஒரு பேனா என்கிட்ட ஒரு பைலட் பேனா ஒன்று, பச்சை நிற பைலட் பேனா. இப்போ எல்லாம் தூக்கி எறிகிற கலாச்சாரம் பாவிக்கிற. அடுத்தது 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 உடனடி 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 தீர்வு, எல்லாம் உடனடி தீர்வு. வீட்டில் சாப்பாடுலேயே வாசலில் போனால் அதில் போனால் கடையில் சாப்பாடு வாங்கலாம். அப்படியான ஒரு காலகட்டத்தில் அரசியலையும் நாங்கள் அப்படியாக பார்க்க பழகிவிட்டோமோ என்று எண்ண தோன்றுகிறது. உடனடி 2015ஆம் ஆண்டு நாங்களும் சேர்ந்து ராஜபக்சவை துரத்த வேண்டும் என்ற ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு நாங்களும் உதவி செய்தோம். 2015ஆம் ஆண்டே கேட்க தொடங்கிவிட்டார்கள். அப்போ தீர்வு வந்துட்டுதா நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களே, முட்டு கொடுத்தீங்களே, எங்க தீர்வுக்கு வரையிலையே. முட்டு கொடுத்து தான் நாங்கள் முயற்சி செய்தாங்க. முட்டு கொடுக்காம முயற்சி செய்யலாமா? முட்டு கொடுத்து தான் முயற்சி செய்தாங்க. ஆனால் எதிர்கட்சியில் அமர்ந்திருந்து முயற்சி செய்தாங்க. ஏனென்றால் அரசாங்கத்தோடு சேர்ந்தால், அமைச்சரவையிலே இருந்தால் கூட்டு பொறுப்பு என்று ஒன்று இருக்கிறது. ஒரு அரசியல் தத்துவம், கூட்டு பொறுப்பு இருக்கிறது. ஆனால் அந்த நுணுக்கங்கள், இந்த நுட்பம், நுணுக்கம் என்கின்ற சொற்கள் சரியாக இதனை விளங்கப்படுத்தவில்லை. ஆங்கிலத்திலே ஒரு சொல் இருக்கிறது, nuanced approach. அந்த நுணுக்கங்களை எங்களுடைய மக்கள் அவதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். முகப்புத்தகத்திலே முகமில்லாதவர்கள் எழுதுகிறதை வைத்து நாங்கள் எடை போடக்கூடாது. முகமில்லாதவர்கள் என்று நான் சொல்லுகிறது யாரை என்றால், மட்டக்களப்பு ரகசியங்கள், யாழ்ப்பாண புலனாய்வு, கூட பேரை சொல்ல வக்கில்லாதவர்கள். நீங்கள் யார் என்று உங்களை அடையாளப்படுத்த ஒரு துணிவில்லாத, முதுகெலும்பே இல்லாத இந்த முக புத்தகங்கள் எங்களுடைய அரசியலை தீர்மானிக்க முடியாது. யார் இந்த மட்டக்களப்பு ராசி? மட்டக்களப்பில் வைத்து கேட்கிறேன், யார் இந்த மட்டக்களப்பு ராசிகள்? துணிவிருந்தால் எழுப்பி சொல்லுங்கள். அந்த அளவுக்கு துணிவில்லை. சொல்லுவதை நான் தான் சொல்லுகிறேன், இதுதான் என்னுடைய அரசியல் நிலைப்பாடு, இதுதான் என்னுடைய அரசியல் வியாக்கியானம் என்று எழுந்து சொல்ல வக்கில்லாதவர்கள் இன்று மக்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள். மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். இது 74ஆம் ஆண்டு காலத்தில் இல்லாத ஒன்று. எங்களுக்கு சவால் இன்னும் கூட. எதிரியே யாருன்னு தெரியாது, எந்த பக்கத்துல இருந்து வருதுன்னு தெரியாது, கூட இருக்கிறவன் தான் அதை இயக்குறானு கூட தெரியாது. நிறைய தருணங்கள் அதுதான் நடக்குது. கூட இருக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொல்லுகிற ரகசியமும் மட்டக்களப்பு ரகசியத்தில் வருது. அவன் கூட இருக்கிறவன் தான் செய்ய வேண்டும். அப்படியான ஒரு காலகட்டம். ஆகையினால் ஆனால் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும், மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். இந்த அரசாங்கத்தோடு நாங்கள் கைக்கொள்ளுகிற அணுகுமுறை வச்சால் குடும்பி சிறைச்சால் மொட்டை என்பது போல இருக்க போறதில்லை. ஒரு உதாரணத்தையே சொல்லுகிறேன். கல்வி சீர்திருத்தம் வருகிறது. கல்வி சீர்திருத்தம் வருகிற போது பிரதம மந்திரி கல்வி அமைச்சருக்கு எதிரான மிக கீழ்த்தரமான வியாக்கியானங்கள் எல்லாம் முக புத்தகங்களிலேயும் வேறுபாடுகளிலேயும் வந்தது. நாட்டிலே இருக்கிற மிகவும் மதிப்பார்ந்த பல ஆட்களோடு சேர்ந்து நானும் ஒரு ஆவணத்திலே கையெழுத்திட்டேன். அதனை கண்டித்து கையெழுத்து போட்டால் கல்வி சீர்திருத்தத்துக்கு ஆதரவு என்று அர்த்தம் இல்லை. இது கூட விளங்க இல்லை. மிகவும் மோசமாக பாலியல் கீழ்த்தரமான விதத்தில் ஒரு பெண் பிரதம மந்திரியை விமர்சிக்கிறதை நாங்கள் கண்டித்தோம். அவ்வளவுதான். முன்வைத்த கல்வி சீர்திருத்தத்தை பற்றி நாங்கள் எதுவும் சொல்ல இல்லையே. அப்ப நீங்கள் ஆதரவு என்ன? அதான் கேள்வி. நாங்கள் ஆதரவா இல்லையா என்று இன்னும் தீர்மானிக்கவில்லை. ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியும், இந்த சீர்திருத்தம் அத்தியாவசியமானது. இது பல காலத்துக்கு முதலே நடந்திருக்க வேண்டியது. பாடமாக்கி ஒப்புவிக்கிற
கலாச்சாரம் மாற வேண்டும். அந்த முறைமை மாற்றப்படுகிறது என்பதை நாங்கள் காண்கிறோம். அந்த கல்வி முறை சீர்திருத்தம் வரவேற்கத்தக்கது, அதை பொதுவாக சொல்லலாம். ஆனால் அந்த பாடத்திட்டங்களுக்குள்ளே என்ன இருக்கிறது, அது பொருத்தமானதா இல்லையா? விசேஷமாக சரித்திர பின்னணிகள், சிங்கள பிள்ளைகளுக்கு ஒரு சரித்திரமும் தமிழ் பிள்ளைகளுக்கு இன்னொரு சரித்திரமும் படிப்பிக்கிற ஒரு காலம் இருந்தது. இப்பொழுதும் அது இருக்கிறதா இல்லையா? என்ன சரித்திரம் போட்டப்படுகிறது? பாலியல் கல்வி அவசியம், ஆனால் பொருத்தமான பாலியல் கல்வி அது எது, எந்த வயதிலே எது பொருத்தமானது, அது பாடத்திட்டத்தில் இருக்கிறதா, எப்படி இருக்கிறது? இவற்றையெல்லாம் ஆராய்ந்துதான் நாங்கள் முடிவெடுப்போம். சில வேளைகளில் ஆதரவாயில்லை என்ற முடிவு கூட எடுக்க முடியாது. சில விடயங்கள் நல்லது, சில விடயங்கள் தீயது. இந்த உதாரணத்தை வைத்தாவது எங்களுடைய அணுகுமுறை என்னவென்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் ஆதரவோடு இந்த அரசாங்கம் ஆட்சியேறி இருக்கிறது உண்மை. வடக்கிலே எங்களுடைய மக்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். ஜனாதிபதி வருகிறது போகிறது போதெல்லாம் ஓடி போய் கட்டிப்பிடித்து கொஞ்சுகிறார்கள். எல்லாம் நடக்கிறது. எவ்வளவு காலத்துக்கு நாங்களும் பார்ப்போம். எவ்வளவு காலத்துக்கு அவருக்கும் வயசாக போகுது தானே, கொஞ்ச நாள் எவ்வளவு காலத்துக்கு பார்ப்போம். நல்லது செய்தால் நாங்கள் வரவேற்போம், ஒரு காலமும் நாங்கள் பின்னிற்க மாட்டோம். சரியானதை செய்தால் வரவேற்போம். ஜனாதிபதியோடு நவம்பர் மாதம் 19ஆம் தேதி நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தின போது அவருடைய திரு தர்மலிங்கம் 71ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 16ஆம் தேதி சொன்னதைப் போல அவருடைய தேர்தல் வாக்குறுதியையே அவருக்கு காண்பித்தோம். நீங்களே சொல்லியிருக்கீங்க, இது எப்ப செய்யப்படுது? நீங்கள் சொன்னதை செய்யுங்க. அரசியல் தீர்வு நீங்க சொன்னதை செய்யுங்க, எப்ப செய்யப்படுங்க கேட்டால் பதில் இல்லை. கடத்துகிறார். ஒரு வருடத்துக்குள்ளே மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று அதிலே வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். ஒரு வருடம் 4 மாதம் கடந்து விட்டது, இப்பொழுதும் அதுக்கு தேதி இல்லை. இந்த வருடம் என்று சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு வருடமும் சொல்லுகிறார்கள் அடுத்த வருடம். ஆங்கிலத்திலே ஒரு சொற்றொடர் இருக்கிறது, டுமாரோ நெவர் கம்ஸ். டுமாரோ நெவர் கம்ஸ். நாளைக்கு என்றால் நாளை ஒரு நாளும் வராது தானே. நாளைக்கு போதும், நாளையா தான் இருக்கு. அடுத்த வருஷம் எப்போதும் சொல்லி கொண்டு தான் அடுத்த வருஷமாக தான் இருக்கு. அதை நல்லா படித்து விட்டாங்க. அடுத்த வருஷம் மாகாண சபை தேர்தல் இப்போதும் சொல்வார்கள் அடுத்த வருஷம். 2024 சொன்னார்கள் அடுத்த வருஷம், 2025 சொல்கிறார்கள் அடுத்த வருஷம். அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை. எப்போவுமே அடுத்த வருஷம் தான் மாகாண சபை தேர்தல். ஆகவே எங்களுடைய அணுகுமுறையிலே நாங்கள் அரசாங்கம் நீ சொன்னதை செய், சொன்னதை செய்தியா என்று கேட்கிற காலம் வெகு விரைவிலே வந்துவிட்டது. சொன்னியே, சொன்ன நீ செய்தியா கேட்க வேண்டும் என்று அவர்களே சொன்னார். ஆனால் படிப்படியாகத்தான் நாங்கள் இதை செய்ய வேண்டும். இதற்கு உதாரணங்கள் தந்த போது நான் துராசிக்கத்துடைய காலையிலே பேசினேன். பஞ்சபாண்டவர்கள் தங்களுடைய உரித்தை கேட்கிற போது என்ன செய்தார்? நாட்டை கேட்டார்கள். இல்லை என்று சொன்ன உடனே போருக்கு போனார்கள். இல்லையே, படிப்படியாக 5 ஊரை கேட்டார்கள், 5 வீட்டை கேட்டார். அதுக்கு பிறகு எங்களுடைய அணுகுமுறையும் ராஜதந்திரம் என்பது அப்படியாக எங்களுடைய இதிகாசங்களிலேயே நிறைந்திருக்கிறது. அந்த அறிவாவது எங்களுக்கு இருக்க வேண்டும். எங்களுடைய அணுகுமுறை அப்படியானதாகத்தான் இருக்கும். பாரிய பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வந்திருக்கிற ஒரு அரசாங்கத்தோடு நாங்கள் பேச்சுவார்த்தை தான் செய்ய வேண்டும். பேச்சுவார்த்தையிலே முன்னேற்றம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும்.
அடுத்தடுத்த விடயங்களை நாங்கள் இணங்கி செயற்பட வேண்டும், எங்களை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த ஒரு தேசம் என்கின்ற நீரோட்டத்துக்குள்ளே நாங்கள் கரைந்து போய்விட முடியாது. இது மிகவும் முக்கியமானது. இது எங்களுடைய கட்சியினுடைய அடிப்படை கொள்கை. ஆனபடினால்தான் பெரியவர் ராசமாணிக்கம் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றும் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களோடு சேர்ந்து இயங்கியும் தனிச்சிங்கள சட்டம் என்று வந்தவுடனே அப்படியே தொப்பென்ற அந்த கட்சியை போட்டுவிட்டு இலங்கை தமிழரசு கட்சியோடு சேர்ந்து கொண்டார். அவருடைய பேரனானவர் யுத்தம் முடிவடைந்த பிறகு ஏதோ நன்மை தமிழருக்கு கொடுக்கப்படும் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்திருந்தார் ராஜபக்ச. 13க்கு அப்பாலும் போவேன், அர்த்தமுள்ள அதிகார பயிர்வை கொடுப்பேன் என்று சொன்னார். இந்தியாவுக்கு வாக்குறுதி கொடுத்தார். அப்படி அவரோடு சேர்ந்து அதனை செய்விக்கலாம் என்றால் ஒரு சில வருடங்கள் அவருக்கு தெரிந்துவிட்டது இது பம்மாக்கு. அப்படியே தொப்பென்று போட்டார். இலங்கை தமிழரசு கட்சியிலே தன்னுடைய பார்ட்னரை போல வந்து சேர்ந்து கொண்டார். எங்களுடைய மக்களும் இந்த சிவப்பு மோகத்தினாலே அள்ளுண்டு போகிற மற்றவர்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்ல வேண்டும். நீங்கள் ஆலோசனை சொல்ல வேண்டும். தனித்துவத்தை இழந்து விடாதீர்கள், உங்களுடைய நிலத்தை இழந்து விடாதீர்கள். எங்களுடைய நிலம் போராட்டம் என்பது எங்களுடைய இனத்தின் போராட்டத்துக்கு அடிப்படையானது. ஆனபடியினால்தான் வைத்தியர் சத்தியலிங்கமும் மற்றவர்களும் நேற்றைய தினம் வரைவுகள் விடுத்திருக்கிறார்கள். கிவுலோயா திட்டத்துக்கு எதிராக பாரியதொரு போராட்டத்தை நடத்த முன்வருமாறு. நிலம் பறி போனால் இனம் அழிந்து போகும். கிழக்கு மாகாணத்துக்கு இது மிகவும் மிகவும் பொருத்தமானது. அந்த தனித்துவத்தை நாங்கள் இழக்க முடியாது. எங்களுடைய மொழி அடையாளத்தை இழக்க முடியாது. உலகத்திலேயே மிக பண்டை வாய்ந்த மொழி என்ற தமிழ் மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள், வேறவர்கள். அதனை கரைந்து போக நாங்கள் விட முடியாது. அந்த தனித்துவத்தை பாதுகாக்க வேண்டும். ஆகவே அந்த தனித்துவத்தை பாதுகாத்துக் கொண்டு அரசியல் பயணத்திலே எங்களுடைய அணுகுமுறையிலே ஒரு நுட்பமான நூதனமான, அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை போல தோன்றும், ஆனால் மிகவும் ஆழமாக சிந்தித்து எடுக்கிற முடிவுகளின் படியாக நடக்கிற ஒரு அணுகுமுறையிலே தான் நாங்கள் பயணிப்போம். இதிலே மக்களை குழப்புகிறதை போல எங்கட கட்சியையும் குழப்புவதற்கு பல முயற்சிகள் நடக்கிறது. கட்சியை குழப்பிவிட்டால் எல்லாம் இலகுவாக முடிந்துவிட்டாங்க. பயமுறுத்தல்கள் செய்யப்படுகிறது. கட்சி உறுப்பினர்களுக்கு சேர்ந்து வராவிட்டால் உனக்கு எதிராக இது இருக்கிறது, உனக்கு எதிராக அது இருக்கிறது, அதை செய்வேன், இதை செய்வேன். அல்லது அவர்களுக்கு கொடுப்பனவுகள் கொடுக்கப்படுகின்றன. இதெல்லாம் நடக்குது. தூயதான ஆட்சி என்று மயங்கி போய்விடாதீர்கள். எல்லாமே நடக்குது. நாங்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆகவே அப்படியான ஒரு சூழ்நிலையிலே மக்களுடைய தனித்துவத்தை பேண வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிற நாங்கள் எங்களுடைய கட்சியையும் கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டிய ஒரு அத்தியாவசிய தேவை இருக்கிறது. அதையும் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கட்சியையும் கட்டுப்பாடோடு வைத்திருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. விசேஷமாக இப்படியான ஒரு சூழ்நிலையிலே மற்றவர்களுடைய ஏவுதல்களுக்கும் அவர்களுடைய பயமுறுத்தல்களுக்கும் பயந்து போய் கட்சியை விற்று கொடுக்க முடியாத வண்ணமாக நாங்கள் கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும். அதற்காகவே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். ஆகையினாலே சில வேளைகளிலே சில விடயங்களை வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஆனால் இத்தனை காலமும் மக்களுடைய நன்மதிப்பையும் மக்களுடைய முழுமையான ஆதரவையும் வடக்கிலேயும் கிழக்கிலேயும் பெற்றிருக்கிற இலங்கை தமிழரசு கட்சி மக்களுக்கு ஒரு காலமும் துரோகம் செய்யாது என்பது உங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம். 4 தடவைகள் எங்களுடைய கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் சி. மு. ராசமாணிக்க பெரியவர் அவர்கள். அவருடைய நினைவு பெயரை நான் சொல்லுகிறது மக்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதியும் அதுதான். ஒரு காலமும் ஒருபோதும் எங்களுடைய மக்களுக்கு இந்த கட்சி துரோகம் செய்யாது. ஆனால் கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்போம், கட்சியை கட்டுப்பாடோடு வைத்திருப்போம்.
எங்களுடைய மக்களுடைய தனித்துவத்தை, தமிழர் என்கின்ற அடையாளத்தை இந்த நாட்டிலே நாங்கள் பேணி பாதுகாப்போம். அதற்கேற்ற வகையிலே அரசியல் ஞானத்தோடும் ராஜதந்திரத்தோடும் எங்களுடைய அணுகுமுறையை கொண்டு செல்வோம் என்று உறுதி கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக நடந்த அரசியல் குழு கூட்டத்தில் பார்லிமெண்ட் குழு தலைவர்கள் சிறிதரந்தவர்கள் பார்லிமெண்ட் குழு தலைவர்கள் நீக்கிறத கலந்துரையாடலாம் சொல்லப்படுது. அப்படி கலந்துரையாடல் என்றால் சம்பந்தமாக முடிவு பாராளுமன்ற குழு தலைவர் பதவி அரசியல் குழுவினால் தான் கொடுக்கப்பட்டது. தேர்தல் முடிந்த கையோட வவுனியாவில் அப்போ 10 பேர் கொண்ட அரசியல் குழு, இதே குழுதான் மாவை சேனாதிராஜாவும் இருந்தவர். நேற்றைக்கு நடந்த கூட்டத்தில் 8 பேர் கலந்து கொண்டவர்கள். மாவை சேனாதிராஜா இப்போ இல்லை. 9 பேரில் திரு குலநாயகத்துக்கு சுயினம் காரணமாக கலந்து கொள்ள முடியவில்லை. மற்ற 8 பேரும் கலந்து கொண்ட நாங்கள் வவுனியாவில் நடந்த கூட்டத்தில் நாங்கள் தேசிய பட்டியல் ஆசனம் யாருக்கு கொடுக்கறது, டாக்டர் சத்தியலிங்கத்துக்கு கொடுக்குறதுன்றது அந்த அரசியல் குழுத்துக்கு தான் தீர்மானித்தது. அதே போல் பாராளுமன்றத்தில் கொறடா பதவி டாக்டர் சத்தியலிங்கத்துக்கு கொடுக்குறேன்னு தீர்மானித்தது. பாராளுமன்ற நடவடிக்கைகள் குழுட பிரதிநிதியாக திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் நியமிக்கப்படுவார் என்று தீர்மானித்தது. பாராளுமன்ற குழு தலைவராக திரு ஸ்ரீதரனை நாங்கள் நியமிச்சிட்டாங்க. நேற்றே நடந்த கூட்டத்தில் அரசியல் குழுவாலேயே நியமிக்கப்பட்ட நியமனங்களை ரத்து செய்கிறதுக்கு அல்லது மாற்றுவதற்கு அரசியல் குழுவுக்கே அதிகாரம் உண்டு. எந்த குழு அதை நியமித்ததோ அந்த குழுவுக்கு அதை மாற்றுவதற்கான அதிகாரம் உண்டு. ஆகையினால் கட்சியிட அரசியல் குழு ஆலோசனையை அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்த காரணத்தினால அந்த அரசியல் குழு கொடுத்த அந்த நியமனத்தை மீளப்பெறுவது என்று தீர்மானிக்கப்பட்டது. அதான் அதை மீளப்பெறுவது நாங்கள் மாற்றுவோம். அவருடைய பாராளுமன்ற குழு தலைவராக அரசியல் குழு ஏகமனதாக அவரில் நம்பிக்கை வைத்து அவருக்கு அந்த பதவியை கொடுத்திருந்தது. பாராளுமன்ற குழு இப்போ 2 தடவைகள் ஏகமனதாக அவர் அரசியலமைப்பு பேரவையில் இருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்திருக்கிறது. நேற்றைக்கு 4 மணித்தியாலம் கிட்டத்தட்ட அனைவரும் அதே கருத்தை தான் நாங்கள் அவரிடத்தில் வலியுறுத்தியிருந்தோம். நாங்கள் ஆகவே நாங்கள் எந்த கட்சியுடைய எந்த குழு, எந்த உயர்குழு அவருக்கு அந்த பதவியை வழங்கினதோ அந்த உயர்குழுவோட ஆலோசனையையும் வற்புறுத்தலையும் அவர் செவிமடுக்கவில்லை என்றால் அந்த பதவி அவரிடத்திலிருந்து எடுக்கப்படும் என்று தீர்மானிச்சிருக்கோம். எது அரசியல் குழு? கட்சியிட குழுக்களில் கட்சிக்கு பாராளுமன்ற குழு ஒன்று இருக்குது, கட்சிக்கு அரசியல் குழு ஒன்று இருக்குது, கட்சிக்கு ஒவ்வொரு குழுக்கள் இருக்குது. அப்போ பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லா குழுக்கள்லையும் அங்கத்தவர்கள் அல்ல, அவர்களுக்கென்ற ஒரு குழு இருக்குது. சில சமயங்களில் நாங்கள் அரசியல் குழு கூட்டங்கள்லேயும் மத்திய செயற்குழு கூட்டங்கள்லேயும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் சேர்த்து கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டால் அவர்களை விசேட அழைப்பாளிகளாக நாங்கள் அழைப்பது வழக்கம். ஆனால் நான் இப்போ சொன்ன விடயம், எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவர் பதவி, தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி, கொறடா பதவி போன்ற பதவிகள் எல்லாம் தீர்மானித்தது இந்த அரசியல் குழு தான். அதில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று இருக்கையில் அது இலங்கை தமிழரசு கட்சி நியமித்த அரசியல் குழு தான் அந்த தீர்மானங்களை ஆரம்பத்தில் எடுத்திருந்தது. ஆகையினாலே அதே அரசியல் குழு அந்த தீர்மானங்களை மாற்றி அமைப்பதற்கான அதிகாரமும் அந்த அரசியல் குழுக்கு இருக்குது. இறுதியாக நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு கூட்டத்தில் பாராளுமன்ற குழு தலைவராக இருக்கிற ஸ்ரீதரன் அவர்களை நீக்கிறதாக நீங்கள் கலந்துரையாடுறதா அறிய கிடைக்குது. அதில் நான் என்ன இறுதியாக முடிவு எடுக்கேன், உண்மையாக அது சம்பந்தமான இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. அது பொதுவாக கலந்துரையாடல் தானே, அது முடிவாக ஒன்று நாங்கள் எடுக்கல, அது அறிவிப்போம். இல்லை அப்படி கதை அது எல்லா விஷயமும் கலந்துரையாடுறது அதுதான் இல்லை. நல்லபடியாக அவரை நீக்கிறன்ற மாதிரி ஒரு கலந்துரையாடல் அப்படியான இல்லை, ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கப்பட்டது. அது என்னென்ன பதவியாக வைக்கிறான்ட்டு அது மட்டும்தான் பார்க்கப்பட்டது. என்னுடைய அதில் தீர்மானமாக அது எடுக்கப்படையில்லை.
அது எடுப்ப சொல்லுவோம். இப்போ இன்னொரு கிழமைக்குள்ள சொல்லுவோம். திரும்ப நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு அதுக்கு தான் டைம் எடுத்துகிறாங்க. அவரும் சொல்லி கிடக்க நாங்கள் காய்ச்சி எடுத்து அறிவிப்போம். உரையாற்ற சிறுவன் எனக்கு எதிராக கட்சிக்குள்ளே சூழ்ச்சி நடக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார். அந்த சூழ்ச்சியல் அவருக்கு எதிராக இருக்கா? எனக்கு தெரியல. கட்சியில் இருக்கிற தலைவர் எனக்கு தெரியல. அப்படி அது அவரை தான் கேட்கணும். அப்படி யாருன்னு சொல்லணும். பொதுவாக சொன்னால் தானே அவர் அரங்கம் இருக்கலாம். ஆனால் உண்மையாக என்ன தெரியாது.